உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கரிஷ்மா, இத உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். அப்பதானே உன்கிட்ட வரமாட்டேன்னு சொல்ல காரணம் இருக்காது. இதுல மொத்தமா 50 லட்சம் இருக்கு. நீயே இதை எண்ணி பாத்துக்க. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அது என்னன்னா மார்க்கேஷ தோஷம். நீ அங்க வந்து கேட்டத நானும் பார்த்தேன். அதனால தானே நீங்க இப்ப உண்மையை சொல்றீங்க. இல்லனா இந்த வாட்டியும் ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி மறைச்சிருப்பீங்க. நான் தான் சரியான முட்டாளா இருந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, நான் எப்ப பாரு யோசிப்பேன், ரிஷி எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு யோசிப்பேன். நான் ஏதோ சின்ன கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. ஆனா நீங்க இவ்ளோ புகழ் பணம், ரிஷிக்காக யார் வேணாலும் கிடைச்சிருப்பாங்க. ஆனா நான் எதுக்காக? அதெல்லாம் இப்ப புரிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ரிஷி கூட எப்படி நடந்ததுன்னு நீங்க எல்லாரும் யோசிச்சீங்க இல்லையா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு என் தங்கச்சிங்க நினைச்சாங்க. அதே நேரத்துல என்னோட பாக்கியம் நல்லா இருக்குன்னு நான் கூட நினைச்சேன். ஆனா என்னோட பாக்கியம் ஒண்ணு நல்லா இல்ல. என்னோட ஜாதகம் நல்லா இருக்கு. என்னோட ஜாதகத்துல கிரகங்கள் நல்லா இருக்கு. அது நல்லா வலிமையா இருக்கு. அதால ரிஷியோட தோஷத்தையே தோக்கடிக்க முடிஞ்சது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஆனா இவங்களுக்கு அதுல நிறைய நம்பிக்கை இருக்கு. இந்த கிரகங்கள், நட்சத்திரம், ஜாதகம், இந்த நியூமராலஜி, ஜோதிடம், இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அதனால என்ன பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பத்தி இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. என்ன பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட ஜாதகத்தை தான் பார்த்திருக்காங்க. இந்தாங்க ஜோசியரே, ஜாதகம் வந்துருச்சு. எனக்கும் எல்லாமே புரியுது. அப்பா முதல் முறையா இந்த வீட்டுக்கு வந்தப்ப அவருக்கு என்னோட ஜாதகம் கிடைச்சது. அவர் அப்பவே என்னோட ஜாதகத்தை கணிச்சிட்டாரு. நான் தான் ஒரு பைத்தியக்காரி. அந்த வீட்டுக்கு நான் ஒரு மருமகளா இருந்ததே இல்ல. ரிஷியோட மனைவியா இருந்ததே இல்ல. ரிஷியை காப்பாத்துறதுக்காக தான் என்ன அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்க. மார்க்கேஷன் தோஷத்தை விரட்டுறதுக்கு. அதனாலதான் ரிஷிக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அந்த நேரத்துல நான் அவ கூட இருந்திருக்கேன். இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சது இல்லையா? அப்ப இது கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும். அப்பவும் இந்த தோஷத்துக்காக நான் ரிஷியை கல்யாணம் பண்ணிருப்பேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா அப்பதான் எனக்கு அழகான குடும்பம் கிடைச்சிருக்கும். எனக்கு என் அப்பா கிடைச்சாரு, நீங்க கிடைச்சீங்க. எப்போ எனக்கு ரிஷி மலிஷ்காவை பத்தி தெரிய வந்ததோ அப்ப கூட நான் கவலைப்படல. ஏன்னா உங்க எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருந்தது. ரிஷிக்கு தான் மலிஷ்காவை பிடிச்சிருந்தது. உங்க எல்லாருக்கும் என்னதான் பிடிச்சிருந்தது. அதனால நீங்க ரிஷி கிட்ட சொல்ல அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அவனால மலிஷ்காவை மனசுல இருந்து தூக்கி ஏறி முடியல. இப்போதான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சது. நான் அந்த வீட்டுக்கு வந்ததே ரிஷியை காப்பாத்துறதுக்காக தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சு. கல்யாண மண்டபத்துல நானும் ரிஷியும் ஒன்னா சேரல. கல்யாண மண்டபத்துல ஜாதகம் தான் ஒண்ணு சேர்ந்திருக்கு. அந்த இடத்துல எனக்கும் ரிஷிக்கும் எந்த உறவும் ஏற்படுத்த. எங்க ஜாதகத்துக்கு தான் உறவு ஏற்படுத்துறீங்க. ஜாதகத்தோட காரணமாதான் நானும் ரிஷியும் ஒன்னா சேர்ந்தோம். எங்க ஜாதகத்தை தான் நீங்க ஒண்ணு சேர்த்தீங்க. எங்க கிரகங்களை தான் நீங்க ஒண்ணு சேர்த்தீங்க. இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா என்னோட ஜாதகத்தால ரிஷியோட தோஷத்தை விரட்ட முடியும்.
கணவன் மனைவிங்கிற ஒரு உறவுனால நாங்க ஒண்ணு சேரல. சொல்ல போனா அந்த இணைப்புல ஒரு ஒப்பந்தம் தான் நடந்திருக்கு. ஒவ்வொரு உறவையும் நீங்க வேடிக்கை பொருளா மாத்திருக்கீங்க. இப்ப எனக்கு எந்த ஒரு உறவு மேலயும் நம்பிக்கையே இல்ல. இன்னைக்கு கூட பாருங்கள, பணத்தால வேலை பேச வந்திருக்கீங்க. ஆமா, உனக்கு பணம் தேவையா இருக்கு, எங்களுக்கு நீ தேவையா இருக்க. அண்ட் எஸ், முதல்ல நாங்க பண்ணல, இப்ப நாங்க ஒப்பந்தம் போட வந்திருக்கோம். அப்படியே நீ நினைச்சுக்கோ. இதுக்கு மேல போய் பேசி பிரயோஜனமும் இல்ல. ரிஷி மலிஷ்காவை விட்டுடுவான்னு சொல்லி மழுப்ப விரும்பல. நீ இத பார்த்தல, அவன் மலிஷ்காவை மனசார விரும்புறான். அவளுக்காக தான் உயிரையும் பணையம் வச்சிருக்கான். கரிஷ்மா, ஆனா அண்ணி, இதுதானே உண்மை. லக்ஷ்மிக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரியும். சரி, அதை விடு. இந்த ஒப்பந்தம் இது ஒப்பந்தமாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா நான் அப்படி நினைச்சதுல இதை கொண்டு வரல. கண்டிப்பா உனக்கு பண தேவை இருக்கும் தானே? உன் தேவைகள் எல்லாம் இந்த பணம் நிச்சயமா பூர்த்தி செய்யும் லக்ஷ்மி. இதுக்கு மேல பொய் சொல்ல நான் விரும்பல. இதுக்கு மேல பொய் சொல்ல என்ன இருக்கு? எனக்கு தான் எந்த விஷயத்து மேலயும் நம்பிக்கை இல்லையே. அதனால என்ன பேசி என்ன பிரயோஜனம்? அதோட இப்ப இருக்க தேவையை பத்தி சொன்னீங்கல்ல, நான் தான் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேனே. இன்னும் கடுமையா உழைப்பேன். எனக்கு தேவையான பணம் கிடைச்சிரும். அதனால இந்த வேலையா? நீ வேணா இத வேலையா நினைச்சுக்க. அதாவது நீ இதை இப்படி எடுத்துக்கோய. இந்த வேலையை நாங்க உனக்கு 1 வருஷத்துக்கு கொடுக்குறோம். 1 வருஷத்துக்கு எங்க வீட்டுல நீ வேலை பார்க்கறவளாவே இரு. அங்க இருந்தா நீ இங்கன்னு அலைய தேவை இருக்காது. அடுத்த 1 வருஷத்துக்கான அட்வான்ஸ் சேலரியா நீ இந்த பணத்தை வச்சுக்க. நான் என்ன கூட பணம் தர லக்ஷ்மி, எனக்கு பிரச்சனை இல்ல. நீ இத வேலை, ஒப்பந்தம், அட்வான்ஸ் என்ன வேணாலும் எடுத்துக்க. ஆனா தயவு செஞ்சு என் கூட வந்துடு. நிலைமைய புரிஞ்சுக்க. இது வரைக்கும் நடந்த எல்லாமே தெரியும்னா கண்டிப்பா இதுவும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு இப்ப உன்னோட அவசியம் இருக்கு. ஐ மீன் we need you. என் ரிஷியை காப்பாத்தணும். நீயும் ஒரு பொண்ணு தானே, ஒரு அம்மாவோட வேதனையை புரிஞ்சுக்க. என் ரிஷியை காப்பாத்தி கொடு லக்ஷ்மி. அது என்ன சொன்ன? ஒப்பந்தம். ஓகே, ஐம் ஃபைன் வித் இட். நீ இதை ஒப்பந்தம் எடுத்துக்க. தயவு செஞ்சு எங்க கூட வந்துடு. தயவு செஞ்சு எங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிடாத. உன் ஜாதக பலனாலையும் அன்பாலையும் என் ரிஷியை காப்பாத்தி கொடு. என்னாச்சு லக்ஷ்மி? என்னை எப்படி பாக்குற? எப்படியும் நீயும் ரிஷியை விரும்புறதானம்மா? அஃப்கோர்ஸ் உனக்கு அன்பு இருக்கு. நானும் பார்த்திருக்கேன், எல்லாருக்குமே தெரியுமே. ரிஷி தான் உயிரை பணைய வச்சு மலிஷ்காவை காப்பாத்தினா. ஆனா நீ உன் உயிரை பணைய வச்சு ரிஷியோட உயிரை காப்பாத்தி இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.